ஆலயத்தை விட்டு அம்மா இந்த அம்மா பார்வதி பம்பையாத்தங்கரையில போய் தவ இருக்கா. சரி எத்தனை நாளா? 8 நாளா. இந்த மனுஷனை காணலையே. காணலே. நான் இப்போ வருவாருன்னு பாக்க உருவத்தெல்லாம் பிடிச்சு பாக்க. சரி அப்பவும் ஆண்டவனை காணலையேம்மா. நேர்ல பார்த்த மாதிரி இல்லையே. சரி அப்படின்னு பார்வதி மன வருத்தப்படுதா. வருத்தத்தை பாத்தியோ? அந்த வருத்தம் தான் இருக்கக்கூடாது. சரி கப்பலா கவுந்து போச்சு இல்லையா? அதான் சரி என்னைக்கு வருத்தப்படக்கூடாது. ஆமா. அப்ப இந்த அம்மா பார்வரா தேவியானவள் ஆண்டவனை நினைத்து கொண்டு இருக்கும் போது சரி வடக்கு கோட்டை வாசலை விட்டு என்ன ஏன் பார்வதி என்ன 8 நாளா தவ இருக்கிய அம்மா. என்ன விட்டு பிரிஞ்சு 8 நாளா தவ இருக்கிறிய பார்வதி. உனக்கு என்ன வேணும்? சரி நீ எது கேட்டாலும் நான் தரேன். அம்மா தரமாட்டேன்னு சொல்லவே மாட்டேன். நீ என்ன கேட்டாலும் சரி. அம்மா பார்வதிக்கு போதான் மிச்சம். தவ இருந்திருக்கால அவ கொடுக்கணும்ல. ஆமா. அப்ப இந்த அம்மா பார்வரா தேவியானவள் பிடிச்சாலும் பிடிக்கணும். ஆமா புளியங்கப்பா பார்த்து பிடிக்கணும். முருங்கப்பா பிடிச்சிடாத. ஒளிஞ்சு விழுந்துரும் பார்வதி. சட்டக்குன்னு முடிஞ்சிரும். அம்மா எம்மா தாயி என்ன உனக்கு என்ன வேணும்? ஆண்டவன் பகவான் கிட்ட பார்வதி என்ன கேட்டா தெரியுமா? என்னம்மா கேட்கிறாள்? 3 தாரம் சுற்றி வந்த உங்ககிட்ட பேசாம இருக்கணும்னு நினைச்சு பார்த்தேன். ஆமா ஆமா ஆனா முடியல. வேற வழி இல்லல அவளுக்கு. ஆமா அந்த மனுஷங்கிட்ட சண்டை போட்டா அப்புறம் பிரச்சனை பெருசா வந்துரும். அதனால பார்வதி பகவான் கிட்ட பாக்கா என்ன ஏத்தா உங்களை விட்டு 8 நாளா நான் தவ இருந்தேன்ல. சரி எதுக்கு? என்ன ஒரு காரியம் தான். என்ன காரியம் பார்வதி? உங்களை நினைச்சு எனக்கு ஒரு காரியம் ஆகணும். என்ன எதனால சொல்லு. எது கேட்டாலும் தருவீங்களா? ஆமா ஆமா பார்வதி இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களும் ஆமா என்னை நோக்கி இருக்காங்க. சரி யாரு எது கேட்காங்களோ அம்மா நான் கொடுக்கக்கூடிய கடமை என் கடமை பார்வதி. சரி அம்மா நீ என்ன கேட்டாலும் தரேன். நான் தருவேன் பார்வதி. சரி இல்லன்னு என் வாயில வரவே வராது. ஆமா ஆமா உங்க அண்ணன் இருக்கான் பாத்தியா அவனுக்கு வரும். ஆமா எனக்கு அந்த பழக்கம் கிடையாது பார்வதி. எது கேட்டாலும் தருவீங்க. ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. என் அம்மா பார்வதி பகவானை வரவழைத்து ஆமாம்மா என்னையா கேட்க பாருங்களே. என்னம்மா கேட்கிறாள்? கணவன் எல்லா கை குழந்தை என்ன கேக்குறா? 8 நாளா தவ இருந்ததுக்கு சரி யாருக்கிட்ட இல்லாத வரத்தை கேட்கணும். ஆமா அந்த உலகத்துல யார்ட்டவே இருக்க கூடாது அந்த வரம். அந்த வரம் தான் எனக்கு வேணும். சரி அப்ப பார்வதி நீ எது கேட்டாலும் தருவேன். ஆமா ஆமா புருஷன் இல்லாத புள்ள கேட்க ஐயா. சரி என்ன கேட்க? புருஷன் இல்லாத புள்ள
கேக்குறப்பா புருஷ இல்லாத புள்ள புத்திரன் வேணும். ஆமா ஆமா கணவன் இல்லா கை குழந்தை கேட்கிறாளே ஈசன் தேவி பார்வதியால். ஏ பார்வதி என்ன சாமி நீ கேக்குறது தப்பு இல்ல. ஆமா ஆமா புருஷ இல்லாத புள்ள இந்த பூலோகத்துல யாராரும் வச்சிருக்காங்களா? ஆமா ஆமா கணவன் இல்லா கை குழந்தை இந்த கலியுகத்துல இருக்கிறா பார்வதி. கிடையவே கிடையாது. கிடையாதல்லவா? ஆளன் இல்லாத மைந்தன் ஆமையா அகில உலகத்தில் இல்லை. ஆமா பார்வதி இல்ல ஆண்டவனே. என்ன சாமி? எனக்கு கட்டாயம் நான் கேட்ட வர வேணும். ஆமா நாங்களோ கேட்க பிறந்தவங்க. சரி நீங்களோ கொடுக்க பிறந்தவங்க சாமி. நான் ஒண்ணு இல்லன்னு சொல்லலம்மா. ஆமா என்ன சாமி? ஏ பார்வதி என்ன நமக்கு தான் 2 பிள்ளை இருக்காரம்மா. ஆமா ஆமா ஆன மாதிரி ஒரு பையனும் அழகா ஒரு பையன் இருக்கிறானே பார்வதி. யாரு இல்லன்னு சொன்னா என்ன இங்க வாங்கல என்னம்மா அதோ இருக்காரு பாருங்க. சரி என் புள்ள. ஆமா மூத்தவன் புள்ள யாரு? சரி இருந்த இடத்தை விட்டு எந்திக்க மாட்டாரு. ஆமா ஆமா அவளு பொறி கடலை சரி குடுங்க. ஆமா நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு ஆமா மூத்த பிள்ளை விநாயகரும் தாய போல பெண் கேட்டு சந்தியாவும் குளத்தாங்கற அடியிலையும் அவர்தான். ஆமா காலேஜ் வாசலிலையும் சரி கிணத்து பக்கத்துலயும் போய் இருக்காருல்ல. பிள்ளைகளுக்கு காவலுக்கு காலேஜுக்கு அவர் போனா தான் முடியுது. தாய போல பெண்ணுன்னு கேட்டோம்னா அவன் அம்மா போல குணம் இருக்கணும். அன்பு போல அன்பு பாசம் அரவணைப்பு எல்லாமே தாய போல இருக்கணும்னு சொல்லி இருக்காரு. ஆமா இருக்காருல்லவா? 2வது பிள்ளை. 2வது பிள்ளையோ முருகன். ஆமா ஆமா 2 பெண்களை மனமுடித்து குன்று இருக்கும் இடமெல்லாம் இவன் இருப்பான். ஆமா குமரன் இருப்பான் அல்லவா? சரி கலப்பு திருமணம் அப்படியே முருக கடவுளுக்கு. ஆமா வள்ளியன் தெய்வானைய மனமுடிச்சு சரி கடற்கரையில இருந்து கண்ண உருட்டிக்கிட்டு இருக்கான் 2வது பிள்ளை வேல்முருகன். அப்பா ஆமா ஆமா 2 பிள்ளை இருந்து எனக்கு ஆபத்துக்கு உதவுக்கு ஒரு குழந்தை இல்லை சாமி கேக்குறாங்க. அப்படித்தான் இருப்பான். ஆமா ஆமா அடுத்து என்ன நீங்களும் படியலக்க போறபடி போயிட்டே இருக்கீங்களா? சரி ஒத்தையில இருந்து பாருங்க. ஆமா கைலாச வாசல்ல ஒத்தையில இருந்து பாருமியா. 6:05 இருந்து சரி எத்தனை வர? ஆமா நான் நவாட்டு இருக்கேன். சரி யாரு என்னன்னு கேட்க அவன் வந்தான். சரி அவன் தான் போனும் கை மாத்தான் அலைஞ்சான். ஆமா ஆமா எங்க இருக்கான்? சரி அப்ப அம்மா பார்வரா தேவியானவள் புருஷன் இல்லாத புள்ள கேட்கா பார்வதி. கேக்குறாள ஏமா என்ன ஏன் பார்வதி என்ன புருஷன் இல்லாத புள்ள நான் தாரேன். சரி உன்னால வச்சுக்கிட முடியாது. அவ 8 நாளைக்குள்ள தானே புருஷன் இல்லாத புள்ள கேட்கா. 10 மாசம் ஆக வேண்டாம் சீக்கிரம். சரி அப்ப அவசரப்பட்டு பார்வதி கேட்கா. என் ஆண்டவன் இல்லை என்று சொன்னார என்னம்மா செய்கிறார்? கல்யாணம் முடிந்து 10 மாசம் ஆமா 300 நாட்கள் வயிற்றுல இருக்கக்கூடிய பிள்ளையே ஆமா கையில்லாமலும் கால் இல்லாமலும் கண் குருடாவும் பிறக்கிறதுல பார்வதி. அதுல நீ 8 நாளைக்குள்ள கேக்கிய அது எப்படி இருக்கும்னு நினைச்சு பாத்தியா? கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியாம்மா? இல்லையே சாமி. நான் ஏன் நினைக்கணுங்க? நான் ஏன் பார்க்கணும்? சரி நான் கேட்டது எனக்கு வேணும். புடிவாரம் பிடிக்கா. சரி இந்த அம்மா பார்வரா தேவியானவள் கொஞ்சி நல்ல விளையாட குழந்தை ஒன்று வேணும். கொஞ்சி நல்ல விளையாட குழந்தை ஒன்று வேணும். அடியில் வைத்து விளையாட மைந்தன் ஒன்று வேணும். அடியில் வைத்து விளையாட மைந்தன் ஒன்று வேணும். சாமி வைத்து உனக்கு 3வது புள்ள. சரி கட்டாயம் வேணும். ஆமா வேணும்ப்பா. வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். கட்டாயம் வேணும். எப்படி வந்தாலும் நான் தான் பாத்துக்கிறேன். ஆம்பளை பிள்ளை தான் வேணும். ஆம்பளை பிள்ளையா? ஆமா பார்வதி கேக்கா. உனக்கு தானே ஆம்பளை பிள்ளை கேக்கா. அழகான பிள்ளைய தரேன்ப்பா. சரி ஏன் வருத்தப்படுதே? வருத்தப்படாத. சரி கவலைப்படாத. நான் இருக்கேன்ல.
ஆண்டவன் சிவபெருமான் இந்த அம்பிகை பார்வதா தேவி அவர்களைத்து சரி புள்ளவகம் புருஷன் இல்லாத புள்ள. ஆமா கேக்குறாள், அது 8 நாளைக்குள்ள நான் என்னென்ன சொல்றனோ சரி அதுபடி நீ நடக்கணும். ஆமா ஆமா நீங்க சொல்லும் கேட்படிக்கே நடக்கிறவனப்பா. அப்படி நினைச்சேன்னா நீ கேட்ட மாதிரி உனக்கு புள்ள. ஆமா ஆமா இல்ல நீ சொல்லுபடி நடந்தனா கிடைக்காது. சரி இல்ல ஆண்டவனே நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கேன். சரி மாட்டேன்னு மறு சொல்லு சொல்ல மாட்டேன். நீங்க சாவி கொடுத்து திருக்குன மாதிரியே நான் இருக்கேனப்பா. அதான் அப்பா நீங்க எப்படிலாம் வளைய சொல்லுவீங்களோ. ஆமா நீங்க பிடிச்ச மயிலுக்கு 3 கால்னாலும் நான் அதே 3 கால்ல தான் நிப்பேன். கூனியூருக்கு போகும்போது தான் குனியணும். ஆமா ஆமா அதுக்கு முன்னாடி இப்படி கெத்தா போலாம். சரி அப்ப இந்த அம்மா பார்வரா தேவியானவள் ஆண்டவன் பகவானை வரவழைத்து அம்மை பார்வதி அழைத்து என்ன சொன்னார் தெரியுமா? என்ன என்னம்மா சொல்லுகிறார்? அடிவெண்ணே பார்வதியே பார்வதியே வார்த்தை ஒன்று சொல்ல கேளு சொல்ல கேளு ஆய்வள்ளி கையிலே கையிலே அங்கி கொண்டு வாசலிலே வாசலிலே ஆயிரங்கால் மண்டபத்தே மண்டபத்தே 12ஆம் மூலையிலே துணதிலே துணாறு மணிவிளக்கு 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 விளக்கு எரியோரம்மா எரியோரம்மா மணிவிளக்கு மணிவிளக்கு விளக்கு எரியும் போது போது ஈர நல்ல துயிலோடு துயிலோடு மண்டி காலை மண்டி ஓடு மண்டி போட்டு நாராயும் மூட வேணும் மூட வேணும் ஆடி சேலை எல்லாம் சேலையத்தா சேலையத்தா நல்ல எந்த வேணும் எந்த ஆரிவள்ளி கையிலே வடக்கு கோட்டை வாசல் வடக்கு கோட்டை வாசலிலே 32ஆம் நம்பர் தூணு. ஆமா ஆயிரங்கால மண்டபத்துல 32ஆம் நம்பர் தூணு பார்வதி. ஒத்த முரசு முழங்கிக்கிட்டே இருக்கும். ஆமா ஆமா ஒத்த முரசு முழங்கும். இப்ப வாடகைக்கு பேருக்கு நம்ம முரசு அண்ணா வருதா? சரி ஒத்த முரசு ஆமா முழங்கிட்டே இருக்குமா? இருக்கும் பாத்தியா? சரி தூண மறந்துடாத. ஆமா 32ஆவது தூணு. ஆமா எப்பா நல்லா என்னைக்கு அணையக்கூடிய விளக்கு. சரி ரொம்ப பிரகாசமா எரியும். பிரகாசமா எரியும் அல்லவா? நல்லா கொழுந்து விட்டு எரியுது. சரி அப்ப பார்வதி வாரா. என்ன என்ன இந்த பகவான் சும்மா இருக்க கூடாது. சரி அழகா 2 கண்ணே மூடு. ஆமா ஆமா சிக்கன் முடிக்க ஓட்ட கண்ணு போட்டுறாத. ஆமா ஆமா முந்தாடியே ஏந்து சரி காலை மண்டி போடு பார்வதி. ஆமா பார்வதி நட்டம் அடிக்கப்படாது. சரி காலை என்ன செய்யணும்? மண்டி போட்டு நிக்கணும். இப்படி மண்டி போடணும். மண்டி போட்டு நின்னு முந்தான ஏந்தி நின்னு இப்படி துணிய மாத்திராத. சரி என்னத்த ஈர துணியோட அப்படி சரி சரின்னு அடிச்சிட்டே வரணும் தண்ணி. அப்பதான் தவம் கிடையாது. சரி என் அம்மா பார்வதி ஆண்டவன் சொல்வரை எறிந்து ஆமாம்மா எங்கய்யா வார பாருங்க. எங்க அம்மா வருகிறாள்? ஆரிவள்ளி கையில எனக்கு கொண்ட வாசலில ஆயிரங்கால் மண்டபமா மண்டபத்தே 32ஆம் தூணாரிலே துணதிலே துணாரம் மணிவிளக்கு மணிவிளக்கு விளக்கு எரியோரம்மா எரியோரம்மா மணிவிளக்கு மணிவிளக்கு சிக்குன்னு மூடிக்கிட்டா இருக்கிட்டா
முந்தாடியே ஏந்திக்கிட்டா சரி. கால மண்டி போட்டா ஆமா ஈரத்துயில் மாத்தல சரி. அப்ப என்ன செய்யறா என்ன செய்கிறா விளக்கு நல்லா கொழுந்து விட்டு எரியுது சரி. இந்த சாமி சும்மா இருக்க மாட்டாரு என்ன செய்யறாரு பகவானு அணையக்கூடிய விளக்கு சரி பிரகாசமா எரியும் எரியுது எரியுது அல்லவா அப்ப அத கை வச்சு தூண்டலனா சரி. விளக்கு அணைஞ்சிரும் ஆமா ஆமா அப்ப லைட்டா இவர் கை வைக்காரு சரி இந்த அம்மாளுக்கு தெரியுமா தெரியாது தெரியாது கண்ணை மூடி நிக்கிறாள் அவதான் கண்ணை சிக்குன்னு மூடிக்கிட்டாளே சரி அப்பமோ என்ன புருஷன் இல்லாத பிள்ளையா இல்ல இல்ல பகவான் கை இருக்க போய்தானே அவர் கை வைக்க போய் தான் இந்த பிள்ளையும் பிறகு சரி அவர் கை இல்ல ஆமா இந்த புள்ள கிடைக்கவே கிடைக்காது சரி. அவ லைட்டா திரிய தூண்டும் போது ஆமாம்மா அங்க என்ன ஆச்சு தெரியுங்க என்னம்மா அங்க முத்து போல போல சோறு கேட்டதை கொடுக்கணும் சரி அப்படின்னு சொல்லி இவர் திரிய தூண்டுறார் பத்தியில அப்ப இந்த அம்மா முந்தாடியில 3 சொட்டு சொட்டுன்னு விழுந்துடுது. அது என்னது விழுந்துச்சு? என்ன விழுகுது? அதான் சுடர். சரி என்னது? சுடர் விழுகுது. சுடர் ஒளி விழுந்தது. முந்தாடி சேலையில 3 சுடர் மொழும் பொழுன்னு விழுந்துடுது. இந்த அம்மா என்ன செஞ்சா? என்ன செய்கிறா? அதை கோட்டி பிடிக்க. ஆமா ஆமா 10 மாசம் சுமக்கக்கூடிய புள்ள. சரி 8 நாள்ல. ஆமா வெறும் 8 நாள்ல கிடைக்கணும். அப்ப எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். புள்ள என்ன செய்தா? என்ன செய்கிறா? கோட்டி பிடிச்சாள்ல. சரி புள்ள வெயிட்டா இருப்போம் உங்களுக்கு. ஆமா ஆமா என்னத்தையா 7-8 கிலோ இருப்போம் உங்களுக்கு. ஏல புள்ள 7-8 கிலோ இருக்க கூடாதுடா. ரொம்ப கணக்குமா வெயிட் அதிகமா. அவ அம்மா வயிறு கிழிஞ்சிரும். நம்ம கண ரொம்ப இருக்கு. புள்ள எல்லாம் ஒரு அளவுதான். சரி 3 கிலோ. நாளே 3.25 கிலோ இருந்திருக்கேன். நீனே ஆமா அப்பா சும்மா பெத்துட்டு உங்க அம்மா. ஆமா ஆமா இல்லமா ஆண்டவன் முண்டியத்துல. ஏமா அந்த காலத்துல அப்படி ஆளு 20 கிலோ இருந்தாங்க. சரி குழந்தை 3 கிலோ 3.5 கிலோ ஆரோக்கியமா பெற்று போட்டாங்க. ஆமா இப்ப அப்படி கிடையாது. இல்ல அவ 60 கிலோ இருக்கா. புள்ள 1.25 கிலோல பிறகு. சத்து மாத்திரை சாப்பிடு சாப்பிடுன்னு சொன்னா அவ அடுப்படியில கொண்டு போடுவா. இல்ல மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டு அவ தான் விரிஞ்சிட்டு போறா. என்ன செய்ய? சரியா போச்சு. சரி ஆமா அப்படியே வீட்டுக்காரெல்லாம் கிட்டத்தட்ட 55 கிலோ கிட்ட 60 கிலோ கிட்ட இருக்கா. சரி புள்ள 1.25 கிலோல பிறந்திருக்கு. சரி அது ஒண்ணும் செய்யாது. இப்பதான் ஆத்தி தேத்தி கொண்டு வந்திருக்கேன். கொண்டு வந்திருக்கானே. என்ன செய்ய? சரி அதனால இந்த புள்ள வெயிட் தாங்கல. சரி புள்ளைய பார்த்தா என்ன என்ன யாரு கண்ணு வச்சிருவா. ஆமா ஆமா கொஞ்சம் தள்ளி போய் பாக்க. சரி புள்ள எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? ஐயா பிள்ளைய பார்க்க சலிக்கல. மொட்டை மொளக்குன்னு இருக்கானே ஐயா அத்தாளே பகவானே என்ன என்னம்மா நம் புருஷன் இல்லாத புள்ளதான் கேட்டேன். சரி இப்படி மொட்டை மொழுக்குன்னு இருக்காரு. ஆமா அம்மி குலவிக்கு கூட அங்க இங்கும் பிடி இருக்குமே. இது அதுவும் இல்ல. ஆமா வெள்ளரிக்கா காயா இருந்தாலும் இந்த முக்களையும் அந்த முக்களையும் கொஞ்சமோடு காம்பு இருக்கும். இது அதுவும் இல்ல. மொட்டு முழுக்குன்னு இருக்கானே. அத்தா என்ன என்ன இந்த புள்ளைய வச்சுக்கிட்டு இந்த கூட்டத்துல இருந்தா என்ன பார்த்தவளா எழுச்சா நினைப்பா. ஆமா ஆமா செழிப்பால சிரிப்பால. இந்த புள்ள எனக்கு வேண்டாம். சரி
அப்படி சொல்லப்படாது. என்ன பார்வதி நீ தானே கேட்ட, இது உனக்கு தான். 8 நாளைக்குள்ள குழந்தை வர வேணும்னா இப்படித்தான் இருக்கும். அந்த பிள்ளை இப்படிதான் இருக்கும். முக்கியமான பொருள் என் பிள்ளைக்கு இல்ல. ஆமா ஆமா, முகம் இருக்கணும். சரி, முகம் இருந்தாதான் அம்மா சென்னியில முத்துவா, பெத்தவா முத்துவா. சரி, வாய் இருந்தாதான் அம்மா அம்மா அப்பான்னு கூப்பிடும், பிள்ளை வெள வெள வெளன்னு பேசுவான். சரி, கண்ணு இருந்தாதான் யாரு அம்மா அப்பான்னு தெரியணும்ல. புள்ள பாக்கவங்கள அப்படியே ரசிச்சு பாப்பான். சரி, உடல் உறுப்பு எதுவுமே இல்ல பிள்ளைக்கு. அப்ப என் பிள்ளை எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? முடி இல்ல, காது இல்ல, வாய் இல்ல, வயிறு இல்ல, கண் இல்ல, செவி இல்ல, எதுவுமே இல்ல. உடல் உறுப்பு எதுவுமே இல்ல. அம்மி கல்லு மாதிரி இருக்கு பிள்ளை. இத வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய? அம்மி கல்லுக்கு கூட ஆமா அரைக்கிறதுக்கு 2 பக்கமும் புடி இருக்கு. புடி இருக்கும். இது அக்கு முண்டம் சாக்கு முண்டம் போக்கு முண்டமா இருக்க. ஐயையோ, இந்த அம்பிகை பார்வரா தேவியானவள்,